தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்து ஃபேமஸான நடிகைகள்லாம் காணாமல் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகைகள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை ஸ்வேதா திரிபாதி இவங்க 2019 வருஷம் வெளிவந்த மெகந்தி சர்க்கஸ் படத்தில் கதாநாயகியாக வந்து நடிச்சிருந்தாங்க. அன்னைக்கு நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தல, அதுக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்ஸ்ல வேணாம். இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? இவங்க வந்து ஒரு ஹிந்தி மொழி நடிகை. தமிழில் இந்த ஒரு படம் மட்டும்தான் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 40. ஆனால் இவங்களை பார்க்கும்போது அப்படி வந்து தெரியல. இவங்க 2018 வருஷம் சைத்தன்யா சர்மா அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சு அப்படியே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நடிகை சுனிதா வர்மா இவங்க ஒரு முறை சொல்லிவிடு, பிறகு, இருவர் மட்டும், கருங்காலி அப்படிங்கிற இந்த 4 படம் வந்து தமிழில் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க யோகா கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எந்த ஒரு படத்துலையுமே வந்து நடிக்கல. நடிகை மீனாட்சி இவங்க ஆசை ஆசையாய் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக வந்து அறிமுகமாயிருந்தாங்க. நீங்க என்ன பிருந்தானே கூப்பிட்டுக்கலாம். ஓகே பிருந்தா. கையில என்ன மறுபடியும் ரெஜிஸ்டர் லெட்டரா? எஸ். இங்க பாருங்க. எங்க பாருங்கனா இங்க இல்ல. சரி சரி சரி. இந்த மொட்டை லெட்டர் இருக்குல்ல, அத எடுத்து வந்த வழியா போயிருங்க. நான் வாங்க மாட்டேன். என்னது? இவங்க இந்த படத்துக்கு அப்புறமா அன்பே திவான் இந்த 2 படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஆசை ஆசை படத்தில் நடித்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அங்காடி தெரு படத்தில் சோஃபியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் வந்து சுகுணா. சோபி, இந்த பொம்மை பார்க்கறதுக்கு ஒண்ணு மாதிரி இல்ல. வேலை பாரு. என்ன பார்க்காம போறேன்? போல மண்டி காப்பி. உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கறீங்களா? உலகத்திலேயே முதல் லவ் லெட்டருக்கு பதில் கடல் வாழ்க்கை எடுத்த ஒரே ஆள் நீதாம்ல. நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டால? சோபி சோபி சோபி. நானே சொந்தமா கவிதை எழுதி வரேன் சோபி. போல. இந்த படம் நடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு வாய்ப்புமே வந்து கிடைக்கல. அங்காடி தெரு படத்தில் அஞ்சலிக்கு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லர் வந்து வச்சுருக்காங்க. அங்காடி தெரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண நாகராஜ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பையனுமே வந்திருக்காங்க. இவங்களே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அங்காடி தெரு படத்தில் நடித்த சோஃபியா நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம். நடிகை ஜோதிமயி 2006 வருஷம் வெளிவந்த தலைநகரம் படத்தில் கதாநாயகியாக வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து மலையாள மொழிகளில் நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ரவுடியா? நீ ஒரிஜினல் ரவுடினா உன்ன மாதிரி ரவுடி கிட்ட போய் மோது. இந்த மாதிரி அப்பா கிட்ட கலட்ட பண்ணாத. டேய், உன்கிட்ட 100 ரூபாய் தான் என்னடா பண்ணுவ? வாட்டர் அடிச்சிட்டு மீதி காசுக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா சார் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவாரு. தமிழில் இந்த படத்துக்கு அப்புறமா இதய திருடன், சபரி, நான் அவன் இல்லை, அரையன் 305 கடவுள், வெடிகுண்டு முருகேசன் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க இப்போ மலையாள மொழிகளில் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இவங்களோட ஃபேஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. நடிகை திவ்யாஸ்ரீ அஜித்குமார் நடித்த தீனா படத்தில் அஜித்துக்கு தங்கச்சியாக வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. இல்ல இல்ல, இவரே எங்க அண்ணன் தான். இவர் பேரையும் எழுதுங்க. இனிமேல் யாரையாவது லவ் பண்ணுவியா? சொல்லு. இல்ல. வேண்டியதானே? இப்படி கேட்டா எப்படின்னு சொல்ல முடியும்? தீனா படம் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறமா அஜித்து கூட திருப்பி துபாயில் வந்து மீட் பண்ணி திருப்பி ஃபோட்டோ எடுத்து வந்து அது இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு மகள் வந்து இருக்காங்க. இவங்க இப்போ விவானா டிசைன் ஸ்டுடியோ அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நிறைய பொருட்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நடிகை நந்திதா தாஸ் அழகி, நீர்ப்பறவை, கன்னத்தில் முத்தமிட்டால் இந்த படங்கள்லாம் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. சாப்பிடு.
இந்தா போதும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சண்முகம் சார் தானே நம்மள இங்க கொண்டு வந்து விட்டாரு. அவர் மனசு கஷ்டப்படும்ல. அம்மாக்காகடா. சாப்பிடு. பசிக்கலம்மா. இப்போ இவங்க தமிழில் எந்த ஒரு படமுமே வந்து பண்ணலை. ஹிந்தி மொழிகளில் ஒரு சில படங்கள்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகை வர்ஷா அஸ்வதி. இவங்களை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு படம் அப்படின்னா பேராண்மை படத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. சார், ஜெனிஃபர் துளசி சார், இந்த காடு மனித காலடி படாத காடு. இங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறதா சொன்னீங்கல்ல. காட்டுக்குள்ள 2 பேரை பார்த்தேன். அதுவும் அவங்க நம்பாட்கள் இல்ல, ஃபாரினர்ஸ். எப்படி இருந்தாங்க? 2 பேர்கிட்டே மெஷின் கன், வாக்கி டாக்கி, ஃபுல் மிலிட்டரி கெட்டப்ல இருந்தாங்க. எந்த பக்கம் வந்தாங்க, எந்த பக்கம் போனாங்க? நீங்க யானையை துரத்துனீங்களே, அதுக்கு வடக்கு பக்கமா வந்தாங்க, அப்புறம் மேற்கு பக்கமா போனாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நீர்ப்பறவை, என்றென்றும் புன்னகை, அநீதி இந்த படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு படத்துலையுமே வந்து இவங்க நடிக்கலை. நடிகை சரண்யா. இவங்களும் வந்து பேராண்மை படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. உங்க துப்பாக்கிய நான் தான் எடுத்தேன். உங்க கூடவே இருந்துடணும் போல தோணுது. தோணும், ஆனா எங்க கூட இருக்க முடியாது. இந்த படத்துக்கு அப்புறமா காதல் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே வந்து ஆக்டிவாக வந்து இருக்காங்க. இப்போ இவங்க புஸ்காரா டிவினிட்டி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் சாமி ரிலேட்டடாக ஃபோட்டோஸ், சிலை இது மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நடிகை சிந்து துலானி. இவங்க சுலான் படத்தில் கதாநாயகியாக வந்து நடிச்சிருக்காங்க. சுத்தி நின்னுண்டு ராகிங் பண்ண போறீங்களா? இந்த படத்துக்கு அப்புறமா மன்மதன், முரட்டுக்காலை அப்படிங்கிற படம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க சேத்தன் குமார் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுமே வந்திருக்காங்க. இப்போ இவங்க வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நடிகை மல்லிகா. இவங்க ரொம்ப ஃபேமஸான படம் எது அப்படின்னா திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு சிஸ்டராக வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க திருப்பாச்சி படத்துக்கு அப்புறமா ஆட்டோகிராஃப், மகான் இந்த படத்துலலாம் சின்ன சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பையன் வந்திருக்காங்க. நடிகை மித்ரா குரியன். இவங்க காவலன் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லடி மாது, பூமி எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு ஒரு ஐடியா. இந்த கிறுக்கு தரத்தை விட்டுட்டு போய் படுக்கிற வழியை பாரு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி அவரை யாராலையும் மாத்த முடியாது. அத்தனை கேர்ள்ஸுக்கு முன்னாடி தானே போன்சை சொன்னா போன்ல பூமியை லவ் பண்ணுங்கன்னு. யாராவது ட்ரை பண்ணாங்களா? ஏன் லவ் இல்ல, அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கூட ஒருத்திக்கும் தைரியம் இல்ல. அப்படின்னா நானே ட்ரை பண்ணா? நீ என்ன ட்ரை பண்ண போற? இருக்கிற மரியாதைய நீயே கெடுத்துக்காத. அதுக்கு நான் என்ன தெரிஞ்சாதானே. நீ இன்னும் தெரியாம எப்படி பேச போற? இந்த படத்துக்கு அப்புறமா சாது மிரண்டால் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 2015 வருஷம் வில்லியன் பிரான்சிஸ் இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையனுமே வந்திருக்காங்க. இப்போ இவங்க எந்த ஒரு படத்துலையுமே வந்து நடிக்கல, ஃபேமிலியாக வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த நடிகைகளில் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார், அவங்க நடித்த படத்துலேயே உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படிங்கிறதையும், எந்த நடிகை திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.